திருமலை திருப்பதி பெருமாளின் தாடையில் பச்சை கருப்பூரம் பூசப்படுவதற்கான பின்னணி ஆனந்தாழ்வாரின் பக்தியுடன் தொடர்புடையது. ஆனந்தாழ்வார் திருமலைக்கு வந்து கொண்டு பெருமாளின் பூஜைக்காக ஒரு பூந்தோட்டத்தை அமைக்கத் தொடங்கினார். கடினமான பணி எனினும் அவரது பக்தி குறையாமல் அவர் உழைத்தார். இது கண்டு பெருமாள் ஒரு சிறுவனாக வந்து உதவ விரும்பினான். ஆனால் ஆனந்தாழ்வார் தனது கடமையை தனியே நிறைவேற்ற வேண்டும் என்று சிந்தித்து சிறுவனின் உதவியை நிராகரித்தார். சிறுவன் தொடர்ந்து உதவி செய்ய முயற்சிய போது கோபத்தில் ஆழ்வார் கடப்பாறையை எடுத்து சிறுவனை நோக்கி வீசினார். அது சிறுவனின் தாடையில் குத்தியது. அந்த நேரத்தில் சிறுவனாக இருந்தவர் பெருமாளே என்பது உணர்ந்த ஆழ்வார் தனது பிழைக்கு மன்னிப்பு கேட்டார். பெருமாள் அன்புடன் அந்த அடிப்புண் நம்பிக்கை மற்றும் பக்தியின் அடையாளமாக கொண்டார். அதன் பின்னர் பெருமாளின் தாடியில் உள்ள புன்குறிக்கு பச்சை கருப்பூரம் பூசுவது வழக்கமாகிவிட்டது. மேலும் ஆனந்தாழ்வார் பயன்படுத்திய கடப்பாறை இன்று திருப்பதி கோவிலில் பாதுகாக்கப்படுகிறது. பக்தர்களுக்கு அந்த காலத்து பக்தியின் முன் பெருமாளின் கருணையை நினைவூட்டும் நினைவு சின்னமாக